காமராஜரின் 122வது பிறந்த நாள். முதல்வர், சபாநாயகர், அரசியல் தலைவர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. புதுவையில் இந்த மாத இறுதியில் பட்ஜெட் தாக்கல். கவர்னர் சி. வி. ராதாகிருஷ்ணன் தகவல். பாடநூல்களை தாண்டி நல்ல பல நூல்களை படிக்க வேண்டும். மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி அறிவுரை. ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாததை கண்டித்து திருபுவனை அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் சாலை மறியல். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் நினைவு தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ராஜா திரையரங்கம் அருகே அமைந்துள்ள காமராஜரின் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, KSP ரமேஷ், AKD ஆறுமுகம், லட்சுமிகாந்தன் ஆகியோர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளையொட்டி புதிய நீதி கட்சி சார்பாக மாநில தலைவர் பொன்னுரங்கன் தலைமையில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, ராம காமராஜ், பொன் நடராஜன், தேவநாதன், ராஜேந்திரன், இளங்கோ, கேசவ ராஜேந்திரன், கோவிந்தராஜ், மகேஷ், பிரபு, சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் தொடர்ந்து தந்தை பெரியாரால் பச்சை தமிழர் என்று அழைக்கப்பட்ட பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழா திராவிட கழகம் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு திராவிடர் கழக மாநில தலைவர் சிவ வீரமணி தலைமையில் மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் அன்பரசன், காப்பாளர் ராசு, துணைத் தலைவர் குப்புசாமி, பொதுக்குழு உறுப்பினர் பழனி, இளைஞரணி தலைவர் ராசா, தொழிலாளர் தனி தலைவர் வீர இளங்கோவன், விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன், செயலாளர் சிவராசன், புதுச்சேரி நகர கழக பொறுப்பாளர்கள் ஆறுமுகம், களஞ்சியம், வெங்கடேசன், ஆதி நாராயணன் மற்றும் முத்துவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி லெனின் வீதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் உமாபதி முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் விவசாய அணி மாநில செயலாளர் சௌரிராஜன், அறிவுசார் பிரிவைச் சேர்ந்த பக்கிரிசாமி மற்றும் நிர்வாகிகள் கண்ணதாசன், மாதவி, செல்வராசு, பன்னீர், வெங்கடேசன், கணேசன், புவியரசன், யோகேஸ்வரன், ரகுநாதன், பிரபு, பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இதேபோல் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்கம் சார்பில் ராஜா திரையரங்கில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் ராஜசேகரன், செயலாளர் மாரிமுத்து, பொருளாளர் பழனிவேல், துணைத் தலைவர் தாமோதரன், துணை செயலாளர் வேல்முருகன், புதுச்சேரி ஜீவானந்தபுரம் நாடார் உறவின் முறை சங்க தலைவர் கண்ணன், செயலாளர் மாடசாமி, பொருளாளர் காட்டுராஜா, புதுச்சேரி வாழ் கிருஷ்ணாபுரம் நாடார் உறவின் முறை சங்க தலைவர் தங்கமணி, செயலாளர் மாரியப்பன், பொருளாளர் முருகேசன் மற்றும் புதுச்சேரி மற்றாபுரம் நாடார் உறவின் முறை சங்க தலைவர் முருகேசன், செயலாளர் முருகேசன், பொருளாளர் அருள், புதுச்சேரி நாடார் நல்வாழ்வு உறவு சங்க தலைவர் பால்ராஜ், செயலாளர் நடராஜன், பொருளாளர் முருகன், புதுச்சேரி நாடார் மகளிர் அணியைச் சேர்ந்த தலைவர் பேச்சியம்மாள், செயலாளர் லட்சுமி தேவி, பொருளாளர் கஸ்தூரி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி மாநில தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பாக பாலாஜி தியேட்டரில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு ராஜா தியேட்டர் அருகில் உள்ள பெருந்தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மாநில தமிழ்நாடு நாடார் பேரவை தலைவர் குமார் நாடார், புதுச்சேரி சான்றோர் குல தர்ம பரிபாலன சபை தலைவர் சாமிநாதன், கிராமணி ஆகியோர் தலைமையில் தமிழ்நாடு நாடார் பேரவை செயலாளர் KK சாமி நாடார், சான்றோர் குல தர்ம பரிபாலன சபை செயலாளர் சங்கர், கிராமணி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. நிர்வாகிகள் நாடார் பேரவை பொருளாளர் ராஜா நாடார், சான்றோர் குல தர்ம பரிபாலன சபை பொருளாளர் ஜெயராமன், கிராமணி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து லெனின் வீதி குயவர்பாளையத்தில் உள்ள பெருந்தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு ஜீவானந்தபுரம் தலைமை அலுவலகத்தில் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதே சமயம் பேரவையின் நிர்வாகிகளும் உறவினர்களும் மற்றும் இளைஞர் அணி தொண்டர்களும் தாய்மார்களும் பெருந்திரளாக வந்திருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதேபோல் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளையொட்டி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் உதவிகள் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தர் தலைமையில் காமராஜர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காமராஜர் சிலைக்கு முன்னாள் அமைச்சர் பெத்தபெருமாள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தர் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இந்த மாத இறுதியில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது என
துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ராஜா திரையரங்கம் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு ஓரிரு நாளில் ஒப்புதல் கிடைக்கும் என்றும் இந்த மாத இறுதியில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். அமைச்சராக பொறுப்பேற்ற திருமுருகனுக்கு இலாக்கா ஒதுக்குவது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி இதுவரை எதுவும் பரிந்துரைக்கவில்லை என்றும் விரைவில் அவருக்கான இலாக்கா ஒதுக்குவார் என கூறினார். மேலும் என்கவுண்டர் வராமல் இருப்பதற்கு என்ன வழி என்பதை பார்ப்பதற்கு ரவுடிகள் உருவாகாமல் இருக்க வேண்டும். ரவுடிகள் உருவாகாமல் இருப்பதற்கு அடிப்படையாக நாம் செய்ய வேண்டியது கட்ட பஞ்சாயத்து இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றார். பாட நூல்களை தாண்டி நல்ல பல நூல்களை மாணவர்கள் படிக்க வேண்டும். இதன் மூலம் தேர்வில் வெற்றி, பேச்சு திறமை உருவாகும் என பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நூலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி மாணவர்களை அறிவுறுத்தியுள்ளார். காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் புதுச்சேரி அரசு மற்றும் கலை பண்பாட்டுத்துறை சேர்ந்த பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நூலகம் அமைத்துள்ளது. இந்த நூலகத்தில் 50,000 புத்தகங்களும் 10 மின்னணு கணினிகளும் விஸ்தாரமாக மாணவ மாணவிகள் அமர்ந்து படிக்கும் அளவிற்கு மேஜைகளும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நூலகத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நூலகத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் அதிகாரிகள், பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி என்றால் காமராஜரை நினைவில் கொண்டிருக்க வேண்டும். மாணவர்களுக்கும் ஏதுவாக நூலகம் திறக்கப்பட்டுள்ளது. IAS, IPS பொதுத் தேர்வுகளுக்கு மாணவர்கள் படிக்க ஏதுவாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையை இங்கு உருவாக்கியுள்ளோம். நல்ல நூல்களை படிக்கும் பழக்கம் பிள்ளைகளுக்கு வர வேண்டும். அப்படி படிப்பவர்கள் நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ள முடியும். பேச்சு திறமை அதிகரிக்கும். நான் படிப்பதை நிறுத்திவிட்டேன், நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் படித்தவர்கள் நீங்கள் கூறினால் நான் எனது காதுகளால் கேட்டுக்கொள்வேன். படிக்கின்ற பழக்கம் பிள்ளைகளுக்கு வர வேண்டும். பாட நூல்களை தாண்டி நல்ல பல நூல்களை படிக்க வேண்டும். இந்த நூலகத்திற்கு இன்னும் 2 லட்சம் நூல்களை வாங்க உள்ளோம். இந்த நூலகம் மிகப்பெரிய நூலகமாக விரைவில் மாற்றப்படும். புதுச்சேரியில் நிறைய எழுத்தாளர்கள் உள்ளனர். அவர்களது நூல்களை அவர்களிடமிருந்து அரசு வாங்க நடவடிக்கை எடுத்து அந்த நூல்கள் அரசு நூலகங்களில் வைக்கப்படும். இந்த நூலகத்தை மாணவர்கள் மட்டுமல்லாது பெரியவர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாததை கண்டித்து பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் திருவாண்டார் கோவிலிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் கொத்தபுரிநத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வந்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இப்பள்ளி கடந்த 2016-2017 கல்வியாண்டு தொடங்கி 2021-22 கல்வியாண்டு வரை தொடர்ந்து 6 ஆண்டுகள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தது. சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள தனியார் பள்ளிகளிலிருந்து மாணவ மாணவிகள் இப்பள்ளிக்கு படையெடுத்தனர். இந்த நிலையில் தொடர் சாதனை படைத்த இப்பள்ளியில் கடந்த 2 ஆண்டுகளாக சறுக்கல்கள் ஏற்பட்டது. பள்ளிக்கு சென்று வர பேருந்து வசதி இல்லாமையால் பெரும்பாலான ஆசிரியர்கள் வேறு பள்ளிகளுக்கு இடமாறுதல் பெற்று சென்றனர். பாடம் நடத்த போதிய ஆசிரியர்கள் இல்லாத நிலை ஏற்பட்டது. கடந்த கல்வியாண்டு முதலே இப்பள்ளியில் 10 மற்றும் 9ஆம் வகுப்பிற்கு ஆங்கிலம், அறிவியல் ஆசிரியர்கள் இல்லை. 8, 7ஆம் வகுப்புகளுக்கு ஆங்கில ஆசிரியரும் 6ஆம் வகுப்பில் ஆங்கிலம், அறிவியல் மற்றும் கணித ஆசிரியர்கள் இல்லை. 2022-23 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் 90.4% தேர்ச்சியும், கடந்த ஆண்டு 2023-2024 89% என 2 ஆண்டுகளாக தேர்ச்சி சதவிகிதம் குறைந்தது. பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பெற்றோர்கள் புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர், கல்வித்துறை இயக்குநர் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தும் நிறைவேற்றப்படவில்லை. இதையடுத்து பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வேறு பள்ளிகளுக்கு இடமாறுதல் செய்தனர். இதனால் தற்போது பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை 350ஆக குறைந்துள்ளது. இந்த நிலையில் இன்று காலை 9 மணிக்கு பள்ளி மாணவ மாணவிகள் ஒட்டுமொத்தமாக வகுப்புகளை புறக்கணித்து மெயின்கேட் முன்பு பள்ளியை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை போலீசார் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்துவிட்டனர். தகவல் அறிந்த புதுச்சேரி முதன்மை கல்வி அதிகாரி மோகன் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பெற்றோர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை ஆசிரியர் பற்றாக்குறையை உடனடியாக நிரப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதேபோல மாணவ மாணவிகள் பள்ளியில் கழிப்பறைகள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு மிகுந்த சுகாதார கேடாக உள்ளது.
மதிய உணவு சாப்பிட்டு தட்டுகளை சுத்தம் செய்ய தற்போது உள்ள 2 குழாய்கள் போதுமானதாக இல்லை. பள்ளிக்கு எதிரே அதிகளவு வாகனங்கள் செல்கிறது. மாணவர்களுக்கு பாதுகாப்பு வசதி இல்லை. பள்ளிகளுக்கு வாட்ச்மேன் மற்றும் துப்புரவு பணியாளரை நியமிக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். முதன்மை கல்வி அலுவலர் மோகன் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், அதேபோல் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றவும் தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இதையடுத்து பகல் 11:30 மணிக்கு மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். தொடர்ந்து வகுப்புகள் வழக்கம் போல் நடைபெற்றது. திடீர் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் புதை சாக்கடையில் துர்நாற்றம் வீசுவதாக புகார் தெரிவித்து அந்த பகுதி மக்கள் இரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதி தெருக்களில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு புதை சாக்கடையில் ஏற்பட்ட விஷவாயு கசிவால் பள்ளி சிறுமி உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பலர் மயக்கமுற்று சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினர். இந்த நிலையில் வீடுகளில் முறையான கழிப்பறை இணைப்புகள் செயல்படுத்தாததுதான் விஷவாயு கசிவிற்கு காரணம் என பொதுப்பணித்துறை சார்பில் கூறப்பட்டது. அதன் பிறகு அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு முறையான புதை சாக்கடை இணைப்பு வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் புதுநகர் பகுதியில் உள்ள வீடுகளில் ஞாயிற்றுக்கிழமை இரவு துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். பின்னர் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்டோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு எட்டாத நிலையில் போலீசார் பொதுமக்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் பொதுமக்களிடம் சமரசம் செய்த பின் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இதன் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி பிஆர்டிசி பணிமனை வளாகத்தில் PMTUC தொழிற்சங்கம் சார்பாக இன்று புதுப்பிக்கப்பட்ட பெயர் பலகைகளை முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் கொடியேற்றத்துடன் திறந்து வைத்தார். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் மற்றும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள 100க்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சரின் ஆதரவாளர்கள் ஒன்று கூடி திரளாக புறப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள PRTC பணிமனை வளாகத்தில் PMTUC தொழிற்சங்கம் சார்பாக இன்று புதுப்பிக்கப்பட்ட பெயர் பலகைகளை விக்னேஷ் கண்ணன் கொடியேற்றத்துடன் திறந்து வைத்தார். மேலும் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு பட்டகம் வழங்கினார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் வான வேடிக்கையுடன் கொண்டாடப்பட்டது. பிரான்ஸ் நாட்டில் 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி அன்று மன்னராட்சி அமைந்தது. பாரிஸ் நகரில் உள்ள பஸ்டில் என்ற சிறைச்சாலையை மக்கள் புரட்சி மூலம் தகர்த்தி சர்வாதிகார ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவினர். இந்த தினத்தை அந்நாட்டின் தேசிய தினமாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் உலகம் முழுவதும் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதேபோல் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரான்ஸ் தூதரகத்தில் வண்ணமயமான வானவேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. கடற்கரை பகுதியில் 20 நிமிடங்கள் நடைபெற்ற வானவேடிக்கை நிகழ்ச்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கண்டுகளித்தனர். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், தலைமைச் செயலர் சரத் சவுகான் மற்றும் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பிரான்ஸ் தேசிய தினத்தையொட்டி பாண்டி மெரினா கடற்கரையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சிறிய ஈஃபில் டவர் தொடக்க விழா வான வேடிக்கையுடன் தொடங்கியது. புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் அதிக அளவில் வசித்து வருவதால் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினம் ஆண்டுதோறும் இங்கு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு பயணிகள் மற்றும் பிரெஞ்சு மக்களை கவரும் வகையில் பாண்டி மெரினா கடற்கரையில் சிறிய அளவிலான ஈஃபில் டவர் அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா நடைபெற்றது. 60 அடி உயரம் கொண்ட இதில் 4 பேர் அமர்ந்து உணவு அருந்தக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது. வான வேடிக்கையுடன் கூடிய இதன் துவக்க விழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளையொட்டி கடற்கரை சாலையில் 16 அடி அகலம் 24 அடி உயரத்தில் ரங்கோலியில் காமராஜர் உருவப்படத்தை வரைந்த புதுச்சேரி காவல்துறை உதவி ஆய்வாளரை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் துணை உதவி ஆய்வாளராக பணிபுரிபவர் வினோத். சிறு வயது முதல் ஓவியம் வரைவதில் ஆர்வம் கொண்ட இவர் கடந்த சில வருடங்களாக மெகா சைஸ் ரங்கோலி கோலம் வரைந்து அசத்தி வருகிறார். புதுச்சேரி காவல்துறையும் இவரை ஊக்குவித்து வருகிறது. இந்நிலையில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளையொட்டி காமராஜரை போற்றும் வகையிலும் அழிந்து வரும் ரங்கோலி கலையை மீட்டெடுக்கும் வகையிலும் 8 கிலோ கொண்ட ரங்கோலி மாவை பயன்படுத்தி 16 அடி அகலம் 24 அடி உயரத்தில் காமராஜர் உருவப்படத்தை கடற்கரை சாலையில் தத்ரூபமாக வரைந்து அசத்தியுள்ளார்.
இதனை கடற்கரைக்கு வந்த பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்து அவரை பாராட்டினர். தற்போது காவல்துறை உதவி ஆய்வாளர் வினோத் வரைந்துள்ள ரங்கோலி வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழாவின் 2வது ஆலோசனை கூட்டம் அக்காட் ஹோட்டலில் நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனர் புரட்சித் திலகம் கே. பாக்யராஜ் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு, புதுச்சேரி அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழாவின் 2வது சிறப்பு ஆலோசனை கூட்டம் ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே உள்ள அக்காட் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 25ஆம் தேதி புதுச்சேரி ஜெயராம் திருமண நிலையத்தில் வெள்ளி விழா நடைபெறுவதையொட்டி இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வெள்ளி விழா, சிறப்பு மலர் விழா குழுக்களின் ஆலோசனைகள் மற்றும் விழா செலவினங்கள், விழா சம்பந்தப்பட்ட பணிகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் கணேசன், தலைவர் செல்வராஜ், முன்னாள் தலைவர் புகழேந்தி மற்றும் அவைத்தலைவர் மற்றும் அகில இந்திய சமூக நல அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற மாபெரும் ஓவிய போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பேரவை நிர்வாகிகள் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா பேரவைத் தலைவரும் ஊடகப் பிரிவு சேர்மனுமான ஆர்.ஏ. சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கடம் முன்னிலையில் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ராஜா திரையரங்கம் அருகே உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் கர்ம வீரர் காமராஜர் என்ற தலைப்பில் மாபெரும் ஓவியப் போட்டி நடத்தப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா வண்ணாரவி கலைக்கூடத்தில் நடைபெற்றது. போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு ஆர்.ஏ. சேகர், திருவேங்கடம் ஆகியோர் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் கோவிந்தராஜ், பஞ்சாயத் ராஜ் அமுதரசன், மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷவர்தன், கோவிந்தன், புஷ்பராஜ், பிரபு, மோகன்ராஜ், செல்வராஜ், தயாளன் மற்றும் வண்ணருவி கலைக்கூடத்தின் நிறுவனர் ராஜேஷ், ஓவியர்கள் சக்திதாசன், வசந்த், ராம்குமார் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையில் விரைவில் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி வழங்கப்படும் என என்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காமராஜர் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. விழாவில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள், தொண்டர்களுக்கு இனிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். கட்சியின் முதன்மை செயலாளர் ஜெயபால் முன்னிலை வகித்தார். பொருளாளர் வேல்முருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், பாஸ்கர், ரமேஷ், செயலாளர் ஜவஹர், துணைத் தலைவர் பலராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், சிறப்பு அழைப்பாளர்கள் சிவகாந்தன், நந்தா, ஸ்ரீதர், இளங்கோ, ராமானுஜம், வாழ்முனி, சுந்தரி, ஜமீலா, மதனாஸ், ஜதா, லட்சுமி ராமு, முனுசாமி, ஓம்சக்தி, ரமேஷ், பாஸ்கர், ராதாகிருஷ்ணன், ராஜாராமன், அன்பழகன், மனோகரன், குமரன், வடிவேலு, கோபி உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதன்பின் முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, புதுவையை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வோம். புதுவையில் விரைவில் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி வழங்கப்படும். அமைச்சர் திருமுருகனுக்கு இலாக்கா ஒதுக்குவதற்கான கோப்புகள் இன்னும் கவர்னர் மாளிகைக்கு அனுப்பவில்லை. விரைவில் கோப்பு அனுப்பப்படும் என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரி புதுநகர் பகுதியில் நச்சுக்கழிவு வாயு வெளியேறுவதை தடுக்கும் வகையில் ரூபாய் 2.25 கோடி மதிப்பில் பணிகளை மேற்கொள்ள அரசாணை பெறப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள புதுநகரில் கடந்த மாதம் கழிவறையில் விஷவாயு தாக்கி சிறுமி உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் மீண்டும் நேற்று இரவு அதே பகுதியில் விஷவாயு வெளியேறியதாக கூறி அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து கலைந்து சென்றனர். இந்நிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் விஷவாயு தாக்கிய புதுநகரைச் சேர்ந்த பொதுமக்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளனை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் நச்சுக்கழிவு வாயு வெளியேறுவதற்கு தனியாக பைப்லைன் அமைக்காத காரணத்தால் கடந்த மாதம் 11/6/2024 அன்று நச்சுக்கழிவு வாயு வீட்டின் கழிவறை வழியாக வெளியேறி ஒரே குடும்பத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழக்க நேரிட்டது. அதன் பிறகாவது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விழித்துக் கொண்டு நச்சுக்கழிவு வெளியேறுவதற்கு என்ன காரணம் என்று கண்டறிந்து அதனை சரி செய்திருக்க வேண்டும். ஆனால் கண் துடைப்பிற்கு கடந்த 1 மாதமாக ஆய்வு என்ற பெயரில்
பல்வேறு நிறுவனங்களை அழைத்து வந்து மக்களின் வரி பணத்தை வீண் செய்திருப்பதுதான் உண்மை. புதுச்சேரியில் பாதாள சாக்கடை திட்டம் சரியாக இல்லை என்று திமுக தொடர்ந்து கூறி வருகின்றோம். ஆனால் அரசும் அதிகாரிகளும் அதை காதில் வாங்குவதில்லை. அதன் விளைவு 3 உயிர்கள் என்று காவு கொடுக்கப்பட்டுள்ளது. 1 மாதம் கடந்தும் இன்னும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை. இதனால் அங்கு வசிக்கும் மக்கள் மிகுந்த அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். கடந்த 1 வாரமாக மீண்டும் அப்பகுதியில் நச்சுக்கழிவு வாயு வெளியேறுவதாக புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் மெத்தனமாக இருப்பதால் மக்கள் வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட புதுநகர், செல்லப்பாபு நகர், கம்பன் நகர், ஜெயா நகர், மூகாம்பிகை நகர், கல்யாணசுந்தரம் நகர், சூடாம்பிகை நகர், நண்பர்கள் நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் பொது சுகாதாரத்தை பேணி காக்க வேண்டும். மக்கள் அச்சமின்றி வாழ்வதற்கு ஏற்றாற்போல் பாதாள சாக்கடை திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை வல்லுநர் குழு அமைத்து துரிதமாக ஆய்வு நடத்தி அதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். தொடர்ந்து இப்பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் தங்கள் துறை அலட்சியமாக இருக்கும் பட்சத்தில் திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் குறிப்பிட்டிருந்தது. மனுவை பெற்றுக்கொண்ட தலைமை பொறியாளர் தீனதயாளன் இப்பிரச்சனை சம்பந்தமாக தீவிர ஆய்வு மேற்கொண்டு அதில் முதற்கட்டமாக ரூபாய் 2.25 கோடி மதிப்பில் நச்சுக்கழிவு வாயு வெளியேறுவதை தடுக்க பணிகளை மேற்கொள்ள அரசாணை பெறப்பட்டுள்ளதாகவும் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பாதாள சாக்கடை திட்டத்தை சிறந்த முறையில் செயல்படுத்திய அனுபவம் தமக்கு இருப்பதாகவும் இந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் புதுநகர் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை உள்ளதை உடனடியாக போக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாதாள சாக்கடையில் ஏதேனும் தொழிற்சாலை கழிவுகள் கலக்கப்படுகிறதா என்ற ஆய்வு நடத்த உள்ளதாகவும் இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கையை துரிதமாக எடுக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக மாநில நிர்வாகிகள் அதன் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் RL வெங்கட்ராமன், பொதுச் செயலாளர் ராஜன், பொருளாளர் செல்வகுமாரி, மகளிர் அணி தலைவி விமலா பெரியாண்டி ஆகியோர் புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் CB ராதாகிருஷ்ணனை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அவரிடம் வழங்கினர். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல்களை உடனடியாக நடத்த வேண்டும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும், புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு நிர்வாக குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும், புதுவை மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும், கிருஷி விஞ்ஞான கேந்திர ஊழியர்கள் 153 பேருக்கு நிலுவையில் உள்ள சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும், புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக பிரச்சனைகளை தீர்க்க உடனடியாக மேலாண் இயக்குநர் மற்றும் பொது மேலாளர்களை நியமிக்க வேண்டும், மூர்த்திக்குப்பம் கிராமத்தில் மீனவர்களுக்கு சொந்தமான நிலத்தை சுற்றுலாத்துறைக்காக ஒதுக்கீடு செய்ததை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கியதோடு அது பற்றி விளக்கமான ஆலோசனைகளையும் வழங்கினார். கோரிக்கைகளை உன்னிப்பாக கேட்ட ஆளுநர் அதில் 1-2 தவிர மற்ற அனைத்து கோரிக்கைகளையும் உடனடியாக நிவர்த்தி செய்து நிறைவேற்றி தர உறுதியளித்தார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட காமராஜர் அரசு பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி இனிப்புகள் வழங்கி காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் உள்ள தாகுதிப்பேட்டை காமராஜ் அரசு நடுநிலைப் பள்ளியில் இன்று மாணவர்கள் தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவர்களை பாராட்டி இனிப்புகள் வழங்கினார். விழாவிற்கு பொறுப்பாசிரியை வசுதா தலைமை தாங்கினார். ஆசிரியர் ஆனந்தராஜ் வரவேற்புரை வழங்கினார். ஆசிரியை செல்வி விழாவை தொகுத்து வழங்கினார். முடிவில் ஆசிரியை கனகலட்சுமி நன்றி உரையாற்றினார். அப்போது திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் சந்துரு, செல்வம், இருதயராஜ், ராகேஷ், கழகத்தினர் சகாயம், ரவிக்குமார், வேளாங்கண்ணி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு மதுபான பாரை திறக்க அரசு அனுமதி கொடுத்து இளைஞர்களை சீரழித்து வருவதாக சமூக ஆர்வலர் சதீஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் உள்ள வாக்காளர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கின்றனர். எதற்காக, யாருக்காக வாக்களிக்கிறோம் என்று தெரியாமலேயே வாக்களித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், தேர்தல் துறையானது தேர்தல் சம்பந்தமாக தேர்தல் காலத்தில் மட்டுமல்லாமல் மாதம் ஒரு முறையாவது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கர்ம வீரர் காமராசர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு அரசு பள்ளி என்று தொடங்கி மாணவர்களுக்கு கல்வி கண் திறந்தார். ஆனால் வாழும் காமராஜர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் முதலமைச்சர் ரங்கசாமி 3 கிலோமீட்டருக்கு ஒரு மதுபான கடைக்கு அனுமதி கொடுத்து இளைஞர்களை சீரழிப்பதாக குற்றம் சாட்டினார். சட்டம் ஒழுங்கை காப்பதில் போலீசார் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர். ஆனால் குற்றவாளிகளை பிடிக்கும் போலீசாரை அரசு பணியிட மாற்றம் செய்கிறது. மேலும் குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தால்
அதில் அரசு தலையீடு உள்ளது. இதனால் குற்றவாளிகள் அதிக அளவில் பெருகி வருகின்றனர். எனவே காவல்துறையில் அரசியல்வாதிகளின் தலையீடு இருப்பதை முற்றிலுமாக அரசியல்வாதிகள் கைவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வெள்ளியனூரில் ரூபாய் 35 லட்சம் செலவில் தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் குறுக்கு சாலைகள் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இன்று தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி அரசு பள்ளி சந்திப்பு முதல் எம்ஜிஆர் சிலை வரை தேசிய நெடுஞ்சாலையில் வில்லியனூர் பைபாஸ் சாலையை இணைக்கும் கலைவாணன் நகர், எம்என்ஆர் நகர், கிருஷ்ணா நகர், ராஜா மகால் தெரு, பெருமாள்புரம், பழனிசாமி நகர், கூடப்பாக்கம் இணைப்பு சாலைகளை இணைக்கும் குறுக்கு சாலைகளை மேம்படுத்தும் பொருட்டு புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலைத்துறை மூலம் ரூபாய் 35 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன், உதவி பொறியாளர் முனைவர் ஆறுமுகம், இளநிலை பொறியாளர் திருமுருகன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், தொகுதி அவைத்தலைவர் ஜலால் அனீப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் உட்பட கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சாரம் பசுமை அமைப்பு சார்பில் காமராஜர் பிறந்த நாளையொட்டி சாரம் அரசு தொடக்கப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. காமராஜரின் பிறந்த நாளையொட்டியும் சமூக சேவகரும் மற்றும் சாரம் பசுமை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமான பிரதாப் பிறந்த நாளை முன்னிட்டும் ஊர் பெரியோர்களின் வழிகாட்டுதலின்படி சாரம் பகுதியில் அமைந்துள்ள சாரம் அரசு தொடக்கப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை அப்பள்ளிக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சாரம் பசுமை அமைப்பு இளைஞர்களும் மற்றும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த விழாவில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் காமராஜரின் வேடம் அணிந்து வந்து அசத்தினர். புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டி சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 2ஆம் ஆண்டு கல்வி விருது வழங்கும் விழா அரியாங்குப்பத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டியின் 2ஆம் ஆண்டு விழா பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு 2023-2024 கல்வியாண்டில் புதுச்சேரி அரசு பள்ளியில் பயின்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு விருது வழங்கும் விழா அரியாங்குப்பத்தில் உள்ள காமராஜர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் அரியாங்குப்பம், மணவெளி, ஏம்பலம், பாகூர், முதலியார்பேட்டை, உப்பளம், ராஜ்பவன், உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு, வெள்ளியனூர் ஆகிய 10 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளியில் 2023-2024 ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் மேற்படிப்பிற்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சொசைட்டியின் மாநில தலைவர் காத்தவராயன் தலைமை தாங்கினார். மாநில பொதுச் செயலாளர் மதிவொலி வரவேற்புரை வழங்கினார். மாநில ஆலோசகர் அசோக்ராஜ், சுரேஷ், கோவிந்தசாமி ஆகியோர் தொடக்க உரையாற்றினர். கௌரவ அழைப்பாளராக IFS சத்தியமூர்த்தி, பேராசிரியர் காந்தி பிரகாஷ், பேராசிரியர் பாலமுருகன், வழக்கறிஞர் கிருஷ்ணராஜ், ஓய்வு பெற்ற வருவாய் ஆய்வாளர் மாறன், பாஸ்கோ அதிகாரி தினகரன், மலர்வாணி சொசைட்டியின் மாநில செயலாளர் கனகராஜ், சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் முத்துக்குமார், உதவி ஆய்வாளர் இளங்கோ, அன்னை அறக்கட்டளை நிறுவனர் சிவா, வழக்கறிஞர் ஆறுமுகம், காங்கிரஸ் நிர்வாகி மோகன்தாஸ், வில்லியனூர் சமூக சேவகர் ரவிக்குமார், வழக்கறிஞர் சசிபாலன், சட்ட ஆலோசகர் ஏழுமலை, தொகுதி ஆலோசகர் பச்சையப்பன், முத்துக்குமார், தெற்கு மாவட்ட செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தெற்கு மாவட்ட நிர்வாகி ஜமுனா ரவி இந்நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டி நிர்வாகிகள் செய்திருந்தனர். இறுதியாக மாணவ மாணவியர்களுக்கு மற்றும் பெற்றோர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜரின் 121வது பிறந்த நாள் விழா அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான காமராஜரின் 121வது பிறந்த நாள் விழா அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் முன்னிலையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னதாக அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களும், முதியோர்களுக்கு புடவை, வேஷ்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு பொருடா அனந்தராமன், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, செந்தில்குமரன், தேசிய மீனவர் அணி செயலாளர் காங்கேயன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பாஸ்கர், குருமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட
ஏராளமான நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவில் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் 121வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், அலுவலக ஊழியர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6750 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 96 ரூபாய் 70 காசுகள். காமராஜரின் 122வது பிறந்த நாள். முதல்வர், சபாநாயகர், அரசியல் தலைவர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. புதுவையில் இந்த மாத இறுதியில் பட்ஜெட் தாக்கல். கவர்னர் சி.வி. ராதாகிருஷ்ணன் தகவல். பாடநூல்களை தாண்டி நல்ல பல நூல்களை படிக்க வேண்டும். மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி அறிவுரை. ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாததை கண்டித்து திருபுவனை அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் சாலை மறியல். ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் நச்சுக்கழிவு வாயு வெளியேறுவதை தடுக்கும் வகையில் 2.25 கோடி மதிப்பில் அரசாணை பெறப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில நிர்வாகிகள் கவர்னரிடம் மனு.